இந்த மாதிரி வடுமாங்காய் தொட்டு தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டு பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே. வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா வடுமாங்காய் ஊறுகாய் போடுறது எப்படி. இப்போ நல்லா வடுமாங்காய் சீசன். இந்த ஏப்ரல் மார்ச்சு இந்த மாதிரி மந்த்துலலாம் நல்லா பிஞ்சு மாவடுகள்லாம் கிடைக்கும். அப்போது நம்ம அதை வாங்கிட்டு நல்லா தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு ஈரமே இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் இப்போது இதால் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். சிலர் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. எனக்கு அந்த விளக்கெண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நல்லெண்ணெய் ஊற்றலான்னு இருக்கேன். சும்மா இதெல்லாம் இது பண்ணுற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், அவ்வளோதான் போட்டு நல்லா குலுக்கி விட்டுறணும். நல்லா ஒரு கரண்டியால் இப்படி நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ இந்த மாங்காய் இருக்கிற அளவுக்கு மட்டும் நான் இப்போது சாமான்கள்லாம் சொல்கிறேன், இதில் என்னென்ன போடணுன்னுட்டு. இப்போது இதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றினோம். எண்ணெய் ஊற்றி நல்லா பெசரிட்டோம். இப்போது உப்பு, கல் உப்பை லேசாக வானலில் சூடு பண்ணிவிட்டு நைஸாக இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இப்படி பொடி பண்ணி வச்ச உப்பு இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு திருப்பியும் அதை ஒரு கலக்கி விட்டுருவோம். இப்போது கலக்கியாச்சு. இப்போது அதில் அதே 2 ஸ்பூனு ஃபுல்லாக கடுகுத்தூள். இதுதான் ப்ரிசர்வேட்டிவ். இதுக்கு 2 ஸ்பூன் கடுகுத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தூள் போட்டுட்டு திருப்பியும் ஒரு கலக்கணும். கலக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கலக்கிடணும். இது என்ன ஆகும்னா 2 நாள் 3 நாள் ஆகும். அது அப்படியே இந்த உப்பு எல்லாம் தண்ணி விடும். டெய்லி இதை ஒரு குலுக்கி வச்சுட்டே இருக்கணும். ஒரு 4 நாள் கழித்து இது நல்லா தண்ணி விட்டுருக்கும். இதில் நல்லா ஒரு பெருசாக ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் ஏதாச்சும் வச்சு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். 2 நாள் கழித்து இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம போட்டு வைத்த வடுமாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா இப்போது நல்லா தண்ணி விட்டுடுச்சு பாருங்கள். அந்த உப்பெல்லாம் தண்ணி விட்டுட்டு நல்லா இப்படி சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரி சுருங்கி வந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக இது எல்லாமும் சுருங்கிடும். இந்த மாதிரி வடுமாங்காய் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்லாம். அடுத்த வருஷம் சீசன் வர வரைக்கும் இது நமக்கு இருக்கும். ஓகேவா? வடுமாங்காய் ஊறுகாய் ரெடி ஆனதும் அதை எடுத்து ஒரு
கண்ணாடி பாட்டிலில் இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சிடணும். என்கிட்ட இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இருக்குது, நான் அதில் போட்டு வச்சிடுறேன். நீங்களும் இதே போல் செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஜாடியில் போட்டு வச்சிடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு வெள்ளை துணி எடுத்து இந்த மாதிரி மூடிட்டு, இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தால் இப்படி போட்டு வச்சிருங்க. அப்படி போட்டு இப்படி மூடி வச்சிடலாம். இது ஒரு மாடல். இதுலேயும் இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து நல்லா டைட்டாக இறுக்கி இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். இது வந்து எப்போ தேவையோ அப்போ எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அப்பப்போ தேவையாகும்போது நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து போட்டு தனியாக வச்சு தான் நம்ம உபயோகப்படுத்தணும். அப்படியே எடுக்கக்கூடாது. இதுக்கு மரக்கரண்டி உபயோகப்படுத்துறது தான் நல்லது. மாதிரி மர ஸ்பூன் இருந்துச்சுன்னா இதில் வச்சுட்டு மர ஸ்பூனாலே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். தயிர் சாதம், வடு மாங்காய் ஊறுகாய். இது வந்து வெங்காயம் கிள்ளு வத்தல், இது நான் போட்டது தான். உங்களுக்கு இதுவும் ஒரு வீடியோ போடுறேன். மோர் மிளகாய், இதுவும் நான் போட்டது தான். இதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம். இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.